ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 23/3/2024 தமிழக அரசு இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, நடைபெறவிருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் 233 விளவங்கோடு சட்டமன்ற பேரவைக்கான இடைத்தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அளிக்க இயலாத வாக்காளர்கள் அவருடைய அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று வந்து பார்த்தா சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தா நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற பேரவைத் தேர்தல் வந்து நடைபெற போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னா நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த பூத்தில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை சப்மிட் பண்ணிட்டாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்க கீழே இருக்க பாருங்கள், அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை காமிச்சு உங்களுக்கான வாக்கை நீங்கள் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் ஆதார் கார்டை வந்து காமிக்கலாம், அல்லது 100 நாள் வேலை அட்டை இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் காமிக்கலாம், அல்லது வங்கி புத்தகம் இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் காமிச்சு ஓட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு வந்து காமிச்சிக்கலாம். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்தியா இருக்குது பாருங்கள் அதுக்கான பதிவேடு வந்து ஸ்மார்ட் கார்டு அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஓய்வூதிய ஆவணம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாவே அதை நீங்கள் காமிச்சு ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்க இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காமிச்சு உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்திக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்காளர் பட்டியலில் வாக்காளருடைய வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஓட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க, பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க, ஓட்டர் ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை வந்து பார்த்தா அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு வந்து பார்த்தா இந்த வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த சீட்டில் என்ன இருக்குன்னா, உங்களுடைய வாக்குச்சாவடியின் பெயர் கொடுத்துருப்பாங்க, வாக்குப்பதிவு நாள் என்ன, நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும். மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னர் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும். வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை மீட்பதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலெக்ஷன் எப்போ நடக்கிறோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஓட்டர் ஸ்லிப் மட்டும் இருந்தால் போதுமானதும் கிடையாது. உங்களுக்கு வாக்களிக்க முடியாதுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா 2 இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமானது. ஒன்று, ஓட்டர் ஸ்லிப் இருக்கணும், அதுக்கடுத்து அந்த ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஓட் போட முடியுன்றதை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேஜில். உங்கள் கிட்டே எது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டர் கார்டை வச்சுருக்கீங்க, என்கிட்ட ஓட்டர் ஸ்லிப் இருந்தாலும் சரி, அந்தந்த உங்களுக்கு எங்கே ஒதுக்கி இருக்காங்களோ அந்த பூத்தில் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட் போட முடியும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் வாக்கு வந்து செலுத்த முடியும். ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கூறிய எந்த ஒரு அடையாள ஆவணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்திவிட முடியாது. அவருடைய பெயர் வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அவர் வாக்குரிமைக்கு செலுத்த தகுதியுடையர் ஆவர் என்று தெரிவுறுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க செக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து உங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஓட் போட மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.